ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஃப்ரைடே விலாக் தாங்க. ஃப்ரைடே வந்து வெடிகால பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க பண்ணியிருந்தேன். நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க பண்ணியிருந்தேன். காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சுட்டு போயிடலாம், வந்தால் டயர்டாக இருக்கும், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து தம்பி ஹெல்ப் பண்ணார் பூவெல்லாம் வைக்கிறதுக்கு. வழக்கம் போல் முன்னாலே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தம்பி பூ வச்சு கொடுத்தாரு. நான் கடன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. தம்பி இருந்தாங்க கூட கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா அவரும் எழுந்து 4:30க்கெலாம் குளிச்சிட்டாரு. டைம் பாருங்கள் 5:20 தான் ஆகுது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா, இது ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்க கோயிலில். அன்றைக்கி வந்து விஸ்வரூப தரிசனனால் எங்கே இருக்க லோக்கல் வெளியூரில் இருக்கவங்கலாம் கூட, அதாவது கிராம சைடில் இருப்பாங்களா, அவங்களாம் கூட வருவாங்க அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு. செம்ம ஜனங்க. நான் போனது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா லேட்டு தான் சொல்லலாம். 6 o'clock போனேன். நான் வந்து எப்பயுமே ஒரு 4:30 5க்கெல்லாம், அதை 5:30க்கெலாம் கிளம்பிடுவேன். பட் இந்த வாட்டி ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வரவங்க கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கடன்னு போகணுன்னு பார்த்தா லைனும் செம்ம ரஷ்ஷுனால ரொம்ப லேட்டாக தான் போச்சு. வெளியில் வரதுக்கே மணி 7:30 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே சாமிலாம் அங்கே பாருங்கள், பூ டெக்கரேஷன் பண்ணி அங்கே தான் சாமி இருக்குது. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உள்ளே ஃபுல்லாக வந்து பூ டெக்கரேஷன் தாங்க நிறைய பண்ணியிருப்பாங்க. உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரத்தாண்ட இங்கே டெக்கரேஷன்லாம் அழகாக அதாவது நம்ம ரிசப்ஷனுக்குலாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ரிசப்ஷனுக்குலாம் அவங்க வந்து அதுமாதிரி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த லீவ்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கனாலே தெரியும். அதோட லீவ்ஸோடு பற்றி கரும்பு எல்லா அதாவது எல்லா தூண்லேயும் பார்த்திங்கன்னா கரும்பு வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பொக்கே மாதிரி, அதாவது பொக்கே மாதிரி பாருங்கள், அதை பாருங்கள், பொக்கே மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருந்தது. செம்ம அழகாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தாங்க. அந்த பொக்கே மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் புதுசாலாம் நான் பார்க்குறேன். சூப்பராகவே இருந்தது இந்த வாட்டி. நான் அங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பேக் சைடு தாங்க நம்ம வந்தோம். ஃப்ரண்ட் சைடு வெளியில் வரோம் பாருங்கள். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மாலையை வச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூவில் தாங்க இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பூலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சரி, வெளியில் வந்து பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க. வந்துட்டு வெளியில் வந்து கொடிமரத்தாண்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அது எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சாமி கும்பிட்டுட்டு வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க சில பேர்லாம். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் தாங்க இன்றைக்கி வந்திருந்தேன். நானும் வந்து எப்போனா தான் இந்த கோயிலுக்கு வருவேன், பழைய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. ரெகுலராக கூட போவேன். பட் இங்கே வந்து எப்போனா தாங்க வருவேன். சரி, ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பேக் சைடு உள்ளே அனுப்புகிறாங்க, ஃப்ரண்ட் சைடு வெளியே போகிற மாதிரி தாங்க. எல்லா இடமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த பக்கமும் யாராலையும் போக முடியாது. நேராக போய் சாமி பார்த்துட்டு நேராக வெளியில் தாங்க வரணும். பாருங்கள், இங்கேயே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. சுத்தமாக எங்கேயும் போக முடியல. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாகவே பந்தல் தாங்க இருக்கும். கோயிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் வண்டி உள்ளே அந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பந்தல் இருக்கும். அது பாருங்கள், அழகாக இருக்குது. அந்த பேனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வந்துட்டு பின்னாடி போய் பழைய காமாட்சி அம்மனை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போய் அந்த அம்மாவையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.